இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க அப்படின்னு பிரதமர் மோடி சொன்ன ஒற்றை அந்த ஒரு வார்த்தையினால தான் இன்னைக்கு இந்திய அரசியல் கிழமை தகித்துக்கிட்டு இருக்கு. மக்களவைக்கு மோடி வராததன் பின்னணியும் அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய பின்னணிகள் குறித்து விரிவாக பேசலாம். இப்போ மோடி மீது தாக்குதல் நடத்த எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள், குறிப்பா காங்கிரஸ் பெண் எம்பிக்கள், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பெண் எம்பிக்கள் பெயரை சொல்லி இவங்கெல்லாம் சதித்திட்டம் தீட்டிருக்கிறதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவே சொல்லியிருக்கிறதா அடுத்த அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று நடந்துச்சு இல்லையா? அதுல நிறைய விதமான விவாதங்கள் நடந்திருக்கு. எடப்பாடி ஏகத்துக்கும் டென்ஷன் ஆயிருக்காரு. அதனுடைய பின்னணிகள் பத்தியும் பார்ப்போம். அப்புறம் தேமுதிக நேற்று நம்ம பேசுனதுல இருந்து இன்னைக்கு சில அப்டேட்டுகள் வந்திருக்கு. அதை பத்தி விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். நாடாளுமன்றமே இப்போ கொதிச்சு போயிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவோட அந்த கருத்து இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கு. எதுக்காக மோடி இன்னைக்கு வரல? ஆக்சுவலா குடியரசுத் தலைவரோட உரை நடந்தது இல்லையா சமீபத்தில், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணாங்க. இறுதியில் அந்த குடியரசுத் தலைவரோட உரை மீது விவாதம் நடந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும். இதுதான் நடைமுறை. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுற டைம்ல மக்களவையில் பிரதமர் உரை நிகழ்த்துவார். உரை நிகழ்த்தினதுக்கு அப்புறம் தீர்மானம் நிறைவேற்றப்படும். ஆனா இன்னைக்கு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுறதா இருந்தது. அதனால மோடி இன்னைக்கு உரை நிகழ்த்துவார் அப்படின்னு மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட சமயத்துல தான் இன்னைக்கு பிரதமர் மோடி மக்களவைக்கு வரல. அவரோட பிரசன்ஸ் இல்லாமலேயே குடியரசுத் தலைவரோட உரையின் மீதான தீர்மானம் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு லோக்சபால. ஆனா ராஜ்யசபாக்கு பிரதமர் வந்துட்டார். இன்னைக்கு நான் பேசுற டைம்ல அவரும் பேசிட்டு இருப்பார் நினைக்கிறேன். ராஜ்யசபால லோக்சபால என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது அதற்கு ஒரு விளக்கத்தை ஸ்பீக்கர் ஓம் பிர்லா கொடுக்கிறார். நேற்றைய தினம் நம்ம தொடர்ந்து இப்போ கடந்த 2-3 நாட்களாவே எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போறாங்க. என்ன போராட்டம் அப்படின்னா, அந்த முன்னாள் ராணுவ தளபதி MM நரவானே இருக்கார்ல, அவருடைய புத்தகம் தொடர்பா ராகுல் காந்தி பல கேள்விகள் எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாம அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரமும் பாராளுமன்றம் முழுக்கவே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இப்ப சமீபத்தில் கூட 8 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா? அதை தொடர்ந்து இப்ப சபாநாயகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் நேற்றைய தினம் பிரதமர் மோடியை அவைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். என்ன காரணம் சொல்றாருன்னா, மோடியை தாக்குறதுக்கு எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் சதி பண்ணாங்க. குறிப்பா காங்கிரஸ் எம்பிக்கள், அதுவும் பெண் எம்பிக்கள். இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த 2 காங்கிரஸ் எம்பிக்கள், ஜோதிமணி அப்புறம் MP சுதா, இவங்கெல்லாம் உள்ளிட்ட 9 பேர் பெண் எம்பிக்கள் சொல்றாங்க. ஆமா, இவங்கெல்லாம் சேர்ந்து பிரதமர் மோடியை தாக்குதலுக்கு முயற்சி பண்ணாங்க. எதை குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, இப்போ லோக்சபால நடந்த அந்த போராட்டம், அந்த கோஷம் எழுப்புதல்ல அவங்க பிரதமர் இருக்கை வரைக்கும் போயிட்டாங்க. பிரதமர் இருக்கைக்கு முன்னாடி நின்று கோஷம் எழுப்பிட்டு இருந்தாங்க. அதனால பிரதமரோட பாதுகாப்புக்கு கேள்விக்குறி ஆயிருச்சு. பிரதமரே இல்லாத நேரத்துல பிரதமர் இருக்கைக்கு போனா என்ன பிரச்சனை? எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல, அது வரைக்கும் அவங்க போயிட்டாங்களா. அதனால அங்க பாதுகாப்பு விதிமுறை மீறப்பட்டிருக்கின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து, அதனால இன்னைக்கும் சப்போஸ் பிரதமர் வந்தார் அப்படின்னா இன்னைக்கும் அது வரைக்கும் போயிட்டு பிரதமரை தாக்குறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைத்து, நான் தான் பிரதமர்கிட்ட அவைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன், அதனாலதான் பிரதமர் அவைக்கு வரலன்ற மாதிரி ஒரு விளக்கத்தை ஓம் பிர்லா கொடுத்திருக்காரு. அதற்கு தான் ராகுல் காந்தியினுடைய சகோதரி அவங்க பிரியங்கா காந்தி இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதமர் இருக்கைக்கு முன்னால 2-3 பெண் எம்பிக்கள் போய் நின்னதுக்கு இவங்க வரமாட்டேன்னு சொல்றது ஒரு புரியாத விஷயமா இருக்கு. இது அவங்க கேள்விக்கு பயப்படுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நாங்க முன்னாடி போய் நின்னோம்னா பிரதமர் சபாநாயகருக்கு பின்னாடி நின்னுட்டு இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு அவங்க ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கடுமையான கண்டனத்தையும் பதிவு பண்ணுது. அப்படி எதுவுமே இல்ல, இல்லாத ஒண்ணு இட்டு கட்டி ஏன் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. குறிப்பாக ஏன் தமிழக பெண் எம்பிக்கள் குறிவைக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறது நம்ம விவாதிக்க வேண்டியதா இருக்கு. இங்க உள்ள அரசியலை தாண்டி அங்க தொடர்ந்து ரொம்ப காலமா என்ன சொல்லப்பட்டு வருது, பாஜகவில் கர்நாடகாவில் ஒரு பாஜக பெண் பிரமுகர் என்ன சொன்னாரு, இங்க இருந்துதான் தீவிரவாதிகள் உருவாக்குறாங்க. ஆமா, அதாவது பெங்களூர்ல நடந்த ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு இருக்குல்ல, அது தமிழ்நாட்டில இருந்துதான் அந்த குண்டுவெடிப்புக்கு திட்டம் தீட்டப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தாங்க. மறுபடியும் கோர்ட் வரைக்கும் போனுச்சு, மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, கோர்ட்ல மன்னிப்பும் கேட்டாங்க. ஆனா இந்த நெரேட்டிவ் தொடர்ந்து செட் பண்ணப்பட்டுட்டே வருதோங்கிற கேள்வியும் இருக்கு. ஏன்னா இப்ப நீக்கப்பட்ட 8 எம்பிக்கள்ல தமிழகத்தை சேர்ந்த 2 எம்பிக்கள் இருக்காங்க.
இப்ப இவங்க சொல்ற 9 பெண் எம்பிக்கள் லிஸ்ட்லயும் 2 பெண் எம்பிக்கள் இருக்காங்க. அப்போ இப்ப என்ன நோக்கத்துல நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க எதுவுமே செய்யாத பொழுது எப்படி சபாநாயகர் இப்படி ஒரு கருத்தை பொது வெளியில வெளியிடுறாரு, அல்லது அவங்க ஏதாவது சதித்திட்டம் தீட்டியிருக்காங்க, இதற்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வெளிப்படுத்தணும்ல. நீங்க எதுவுமே இல்லாம சொல்லும் பொழுது இது எந்த வகையில நம்பகத்தன்மை கூடியதுங்கிறது கேள்வி வரத்தானே செய்யும். தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அந்த முயற்சி எப்படி சபாநாயகர் முடிவுக்கு வந்தாரு, உண்மையில தாக்குதல் நடத்த போறாங்களா, எதன் மூலமா தகவல் வந்தது அப்படிலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு சில எம்பிக்கள் எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா வெறுமனே கோஷம் எழுப்புறதும் தாக்குதல் ஆயிராது இல்லையா. கோஷம் எழுப்புறது எம்பிக்களோட கடமை, அந்த கவனம் ஈட்டுறதுக்காக ஒரு பிரச்சனை குறித்து விவாதிக்கணும் அப்படின்றதுக்காக பொதுவா பார்லிமெண்ட்ல எல்லா நாட்டிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது அந்த நாட்டோட தலைவரோட கவனத்தை ஈர்க்கும் விதமா அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் தொடர்ந்து இந்த இதை கடைபிடிப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அப்போ கோஷம் எழுப்புறதே எதிர்க்கட்சிகள் பிரதமரை தாக்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதுக்கு தான் நான் பிரதமர் வர வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கிறதா எதிர்க்கட்சிகள் கடுமையா விமர்சனம் பண்றாங்க. ஏன்னா பிரதமர் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் முறைக்கு வருவாரு, அவை தொடங்குறப்ப இல்லாம அவை முடிகிறப்ப அந்த கூட்டத்தொடர் முடியும் பொழுது உரையாற்றுவார். இப்படிதான் வந்துட்டு இருந்தார். இப்ப அதுவும் வர வேணாம் நினைச்சாரோ என்னமோ தெரியல, எதுக்கெல்லாம் நம்ம போய்கிட்டு நினைச்சு இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்களாங்கிற கேள்வி இருக்கு. இதுக்குதான் அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, பிரதமர் பயந்துட்டாரு, பிரதமர் சபாநாயகருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஆனா பிரதமருக்கு கேள்விகளை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் இல்லாம போயிருச்சுன்ற மாதிரி பல எதிர்க்கட்சி எம்பிக்களா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுதான் பார்லிமெண்ட் முழுக்கவே இன்னைக்கு வெளிப்படையா எல்லாம் பேசப்பட்ட ஒரு பொருளா மாறி இருக்குன்னு சொல்லணும். இதுல எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன MM ரவான அவர் எழுதின புத்தகம், அதுல இருக்கக்கூடிய காட்சிகள், அதற்கு பின்னாடி வருவோம். அதை அடுத்து பார்த்தோம்னா அமெரிக்கா இந்தியா இடையிலான அந்த வர்த்தக தொடர்பான ஒப்பந்தம், அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இந்த சீனா மேட்டர் அப்படிங்கிறது அவரு MM ரவானி எழுதின புத்தகத்துல இருக்கு. அதுல என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி சொல்றாரு அந்த புத்தகம் வெளியிட தடை, அந்த புத்தகம் படிக்க தடைங்கிற நேரத்துல ராகுல் காந்தி தான் செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, அந்த புத்தகத்துல எது மெயினான விஷயம் அப்படின்னா உங்க மனசுக்கு பட்டதை நீங்க பண்ணுங்கன்னு சொன்னதுதான் சர்ச்சைக்குரிய இடமா அவர் சொல்றாரு. அந்த விஷயம் எங்க இருந்து பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போ சீன ராணுவ படையினர் ஊடுருவி வர்றாங்க இந்தியாவுக்குள்ள, இமயமலை தொடரை விட்டு ஊடுருவி வராங்கிற தகவல் வரும் பொழுது உடனடியாக முப்படை தளபதியா இருந்த MM ரவானி என்ன பண்றாரு அப்படின்னா, பாதுகாப்புத்துறை அமைச்சர், அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர், ராணுவத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவில் இருந்தாரு அஜித் தோவால், இவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, போன் பண்றாரு. யாருமே போன் எடுக்கல. ரொம்ப நேரம் கழிச்சு ராணுவத்துறை அமைச்சரா இருந்த ராஜ்நாத் சிங் தான் போன் எடுக்கிறார். எடுக்கும் பொழுது இப்ப எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்திருக்கீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம உள்ளுக்குள்ள வந்தால் நம்ம தாக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா அவங்க எல்லை தாண்டி வந்துட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு நீண்ட நேரம் ஆலோசனைக்கு பிறகு அரசு சொன்னதாக, அதாவது மோடி சொன்னதாக அவர் சொன்னாருன்னு சொல்றாங்க. அதுல என்ன அப்படின்னா, உங்க மனசுக்கு பட்டதை நீங்க பண்ணுங்க, எல்லை தாண்டி வந்துட்டாங்கன்னா மனசுக்கு பட்டதை பண்ணுங்க அப்படின்னா பிரதமரால முடிவெடுக்க முடியலையா, ஏன் இவ்வளவு தயக்கம், ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? அந்த நேரத்துல நரவானே என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நான் தனித்து விடப்பட்டது போல உணர்ந்தேன், அரசாங்கமும் உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அரசு இயந்திரங்களும் என்ன கைவிட்டப்பட்டதாக நான் உணர்ந்தேன் அப்படின்னு தனது ஆற்றாமையை அந்த நூல்ல எழுதியிருக்காரு. அதனால மட்டும்தான் மத்திய அரசு இந்த நூலுக்கு பெரிய தடை விதிச்சிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி இதை சொல்றாரு. ஒருவேளை பிரதமர் மோடி அவைக்குள்ள வந்தா இந்த புத்தகத்தை நான் அவருக்கு பரிசளிப்பேன் அப்படின்னு இருக்காரு, நேரிலேயே பரிசளிப்பாரு. இதனாலதான் ராகுல் காந்தியோட இந்த ஒரு பேச்சுக்கு பயந்து, அல்லது இந்த பேச்சை தேவையில்லை, அந்த ஒரு செயல் நடக்க வேணாம்னு நினைச்சுதான் பிரதமர் மோடி அவைக்குள்ள வரவே இல்லையாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதை ஒட்டிதான் இப்படி சபாநாயகர் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு, பிரதமர் இல்லாமலேயே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதை எடுத்து பார்த்தா இன்னைக்கும் அவர் ராஜ்யசபாவுக்கு தான் போறாரு, லோக்சபாவுக்கு போக முடியாது, ஆல்ரெடி தீர்மானம் நிறைவேற்றிடுச்சு, அல்லது மீண்டும் போய் எதுவும் பேசுறாராங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா இதுல ராஜ்யசபாவுக்கு வந்தப்ப கூட பிரதமர் மோடியை அவங்க எல்லாம் கோஷம் எழுப்புறாங்க, பிரதமர் மோடி கேட்கிறாரு என்ன தயவு செஞ்சு பேச விடுங்க அப்படின்னு. உடனடியாக காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க முதல்ல ராகுல் காந்தியை பேச விடுங்க, ராகுல் காந்திக்கு பேசுறதுக்கான எந்த வாய்ப்பும் தரமாட்டேங்கிறீங்க, பேச விடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து மோடி அவருக்கு குறித்தான ஸ்டைல்லையே மல்லிகார்ஜுன கார்கேஜி நீங்க உட்காந்தே கோஷம் எழுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவையை கலகலப்பாக்க ட்ரை பண்ணாரு. ஆனா எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கடுமையான கோஷத்தை முன் வச்சு வெளிநடப்பும் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த விவகாரம் தான் பெரிய அளவுல பேசப்பட்டுட்டே வருது. ஆனா இந்த ஒரு சூழல் என்பது எதிர்க்கட்சிகள் இதுவரைக்கும் இவ்வளவு கடுமையா பாஜக நடந்தது இல்ல. முன்னாடி எதிர்க்கட்சிகள் பலவீனமா தான் இருந்தாங்க. இப்ப நடந்திருக்காரு 2004ல. இப்ப மோடி வந்ததுக்கு அப்புறம் இதுதான் முதல் முறையா இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொல்றாங்களா பாஜக.
இப்படி ஒரு பிரதமர் வந்து உரையாற்றாமலேயே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இதுதான் முதல் தடவை அப்படிங்கிறாங்க. அதற்கு காங்கிரஸை சேர்ந்த ஜெயராம் ரமேஷ் ஒரு வீடியோ மூலமாக பதில் சொல்லியிருக்காரு. அதுல முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பேசுறாரு. 2004 காலகட்டத்தில் அந்த ஒரு பேச்சு நடக்குது. அப்போ அவருக்கும் அப்படிதான் எதிர்கட்சியா இருந்த பாஜக கடுமையான அமளியில் ஈடுபட்டு அவரை குடியரசுத் தலைவரோட உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பேச முடியாத அளவுக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. அதை அடுத்து 2005 தான் பிரதமர் மன்மோகன் சிங் அந்த தீர்மானத்துக்கு நன்றி தெரிவிச்சாரு. இந்த மாதிரியான கூத்துகளும் கடந்த காலங்களில் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால இது முதல் முறைங்கிறது கிடையாது அப்படிங்கிறது. ஆமா, இதுல வந்து எதிர்க்கட்சிங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் பாஜக எதிர்க்கட்சிகளோட பலத்தை வந்து பார்த்தது இல்ல. இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு நம்பர்ஸோட எதிர்க்கட்சிகள் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. அதனாலதான் பாஜகவால இந்த எதிர்ப்பை தாங்க முடியல. அதனாலதான் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இந்த ஒரு அவையை வந்து புறக்கணிக்கிறாங்கன்ற மாதிரி எதிர்க்கட்சி சைடு எம்பிக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களோட பலமா குரலாகவும் இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு அமர்வு என்பது விரைவில் ஒத்தி வைக்கப்படும். மீண்டும் அடுத்த அமர்வு தொடங்குற சமயத்துல அப்பவாச்சும் பிரதமர் மோடி வந்து இந்த ஒரு தீர்மானத்தை நோக்கி அவரோட பேச்சு லோக்சபால பேசுவாரா, இல்ல மீண்டும் வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்றத வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். நம்ம பிரதமர் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேள்வி கேட்காதீங்க. நீங்க ஏன் கேள்வி கேட்கறீங்க பிரதமர் நோக்கி? அவர் வந்து பிரியா நினைச்சதை பேசிட்டு போட்டுமே. கேள்வி மேல கேள்வி கேட்டு வரல குற்றம் சொன்னா என்ன அர்த்தம்? போன கூட்டத்தொடர்கள்லாம் இவங்க என்ன கேள்வி எழுப்புனாங்களோ அந்த கேள்வி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். பாஜக தான் செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை செஞ்சுட்டுருவாங்க. இப்ப கேள்வி எழுப்பி இவங்க ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ண விரும்புறாங்க இல்லையா, அது கூட விரும்பல பிரதமர் மோடி அப்படிங்கறத இப்போ பார்க்க முடியுது. நீங்க கேள்வி கேட்பீங்க, மோடி நேரு வரைக்கும் போவார் மறுபடியும். அதான் சொல்றாங்க, எல்லாத்துக்கும் நேரு இந்திரா காந்தி ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கறது காங்கிரஸ் தரப்பினுடைய கேள்வியா இருக்கு. அதனாலதான் அவங்க மறுபடியும் வந்து நேரு வரைக்கும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க எங்களுக்குன்னு சொல்லிட்டு நேரு காலத்துல மறுபடியும் ஃபுல்லா பேசுவாங்க. அவங்க காங்கிரஸ் வச்சு போர் அடிச்சு போயிரு, அப்பா வேணாம் போதுப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, காங்கிரஸ் இடத்துல இன்னைக்கு பாஜக இருந்து காங்கிரஸ் ஆளும் பொழுது இப்ப காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல நரவான எழுதின இப்படி ஒரு புத்தகம் வந்து அல்லது அமெரிக்காவுக்கு அடிபணிந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்து அல்லது சீனாவுக்கு இந்தியாவுக்குமான அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் பேசப்படும் பொழுது காங்கிரஸ் இடத்துல பாஜக இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருப்பாங்க. பிரச்சனையா இருப்பாங்க. நம்ம ஊர் காங்கிரஸ் என்னன்னா தொகுதி பங்கீடுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரிதுபடுத்த வேண்டிய இடம். அதாவது ஸ்மிருதி இரானி ஆரம்பிச்சு பல முக்கியமான பாஜக தலைவர்கள் எல்லாம் வந்து ஆமா அதெல்லாம் இன்னும் மறக்க முடியாத நிகழ்வுகள்லாம் போயிருச்சு. அது தனி விஷயம். அந்த கிரவுண்ட்ல வந்து பாஜக அளவுக்கு காங்கிரஸ் பெருசா அந்த அரசியலோ போராட்டம் பெருசா பண்ண மாட்டாங்க. அதுக்கு உண்டான அந்த ஒற்றுமை வந்து எதிர்க்கட்சியில் இல்லைன்னு சொல்லணும். ராகுல் காந்தி கிட்ட இருக்கிற வேகம் கட்சி தலைமையிலிருந்து அடிமட்ட துண்டன் வரைக்கும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கணும் இல்லையா? இல்ல, ராகுல் காந்தி இருக்கிற வேகம் வந்து எதிர்க்கட்சி தலைவரா தான் இருக்கு, காங்கிரஸ் தலைவரா இல்ல அப்படின்றதான் விமர்சனமா இருக்கு. ஆனா இப்ப காங்கிரஸே அப்படி இல்லையே. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா ராகுல் காந்தி மட்டும் தானே பேசுறாரு. நாடாளுமன்றத்துல மட்டும் தானே இந்த சம்பவம் எதிரொலிக்குது. எத்தனை போராட்டம் பண்ணிருப்பாங்க, எத்தனை பொதுக்கூட்டம் போட்டிருப்பாங்க, எத்தனை ஊடகங்களை தொடர்பா பேசியிருப்பாங்க இவங்க எல்லாம் அப்படிங்கறது கேள்வி தானே. அப்போ லக்கா கிடைக்கிற பல்கா கிடைக்கிற எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் மட்டும் கேட்டா நடந்துருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரதமர் மீது தாக்குதல் நடத்த சதி பண்றாங்க அப்படின்னா அது மிக மிக முக்கியமான விஷயம். அது மாதிரி நடக்க விடாம பார்த்துக்க வேண்டியது எல்லாத்தோட பொறுப்பு தான். ஏன்னா அது வந்து இந்தியாவோட ஒரு மிக முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பிரதமர் தான். யார் அந்த சதி பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து நிச்சயமா நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு. ஆனா என்ன மாதிரி சொல்லணும் சதி சதிங்கிறாங்க, பேப்பர் வச்சு தாக்க முயற்சி பண்றாங்களா அல்லது வேறு விதமான திட்டங்கள் வச்சிருந்தாங்களா அப்படிங்கறத வெளிப்படையா அவர் பேசணும். ஏன்னா இப்போ பார்லிமெண்ட்ல கூட பார்த்தோம், அந்த கண்ணீர் புகை கொண்டு வீச்சு மாதிரி நடந்தது இல்லையா போன வருஷம் நினைக்கிறேன், கலர் கொண்டு வீச்சுட்டாங்க. அது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுல வந்து எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்கணும். ஆனா இந்த ஒரு நிகழ்வு என்பது எதற்காக பிரதமர் மோடி நழுவி போறார், எதற்காக பிரதமர் மோடி முக்கியமான ஒரு உரையை வந்து புறக்கணிக்கிறார், அதாவது குடியரசுத் தலைவரோட உரையை புறக்கணிக்கிற அளவுக்கு மோடிக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா அந்த அச்சுறுத்தல் யாரால வந்தது? இல்ல பாஜக 56 இன்ச்சு கொண்ட பிரதமர் மோடி இதற்காக எல்லாம் பயப்பட போறவர் கிடையாது. ஆனா வேற என்ன நடந்திருக்கு? பிரதமர் சபாநாயகர் சொல்ற மாதிரியான சம்பவங்களா அல்லது உண்மையிலே பிரதமர் அந்த கேள்விகளை எதிர்கொள்றதுக்கு திணறிட்டு தான் காங்கிரஸ் சொல்ற மாதிரி பாஜக அதை வந்து உருவாக்குறாங்களா, நரேட்டிவ் செட் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இல்ல அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு ராகுல் காந்தியோட முன்னாடி காங்கிரஸ்ல 3 முறை எம்பியா இருந்த பிட்டு இருக்காரு இல்லையா, எம்பியா மத்திய இணையமைச்சரெல்லாம் இப்ப பாஜக இருக்காரு. அவரு இவங்க எல்லாம் அந்த 8 எம்பிக்கள் வெளில ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்ப ராகுல் காந்தி அவங்க கூட பேசிட்டு இருக்கப்ப வந்து சும்மா இல்லாம பெருசா ஜெயிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படின்னு போயிட்டாரு. அதற்கு ராகுல் காந்தி என்னோட நண்பர் வராரு வாங்க அப்படின்னு கை கொடுக்கணும் இல்லையா, இதையுமே எடுத்து பேசுறாங்க. வெளியிலேயே இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்றாங்க, உள்ளுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா காங்கிரஸ் அப்படிங்கிறது. ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா
ஜஸ்ட் ஒரு நண்பர் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு கர்டசி காட்டு பேசிட்டு போயிருக்கலாம். ஆனா துரோகின்னு சொன்னது எப்படி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சமூகத்தையும் இழிவுபடுத்திட்டாரு. பாஜகவுக்கு சொல்லியா கொடுக்கணும். ஆல்ரெடி ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் இதெல்லாம் நிறைய காங்கிரஸ்க்கும் சீக்கிய சமூகத்துக்கும் இடையிலான ஒரு பிளவு இருந்துச்சு. அது இப்போலாம் இல்ல, காலப்போக்கில் அது மாறிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் இன்னமும் அதை வந்து கரெக்டா பாஜக யூஸ் பண்ணிக்குது. ஆமா, பாஜக சொல்லி கொடுக்க வேணும். நம்ம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னது மறந்துருச்சு பாத்தீங்களா? என்ன சொன்னாருங்கிறது யாருக்கும் தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு. ராகுல் காந்தி சொன்னதுதான் பெரிய செய்தி. அதனாலதான் வந்து பாஜக இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பை கொண்டு போறாங்க. சீக்கிய சமூகத்துக்கு அகைன்ஸ்டா ராகுல் காந்தி பேசுறாரு அப்படின்ற ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு தலைவரை திருப்புறது இருக்குல்ல, அது வந்து டேஞ்சரஸான ஒரு பாலிடிக்ஸ் தான். ஆனா அது பாஜக தெளிவா பண்ணுவாங்க. அந்த தெளிவா பண்ற அளவுக்கு காங்கிரஸ் இடம் கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குங்க. கவுண்டர் அட்டாக் கொடுக்க கூட உங்களால முடியாதுங்க. அதான் காங்கிரஸினுடைய பரிதாபமான நிலை. ஆமா. இப்போ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வண்டியை திருப்பிட்டு வந்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேத்து நடந்து முடிஞ்சு எம்ஜிஆர் மாளிகையில. அப்போ அங்க வந்து என்ன பேசியிருக்காரு எடப்பாடி அப்படின்னா ரொம்ப டென்ஷனா பேசியிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க நீங்க? நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க, பூத் லெவல் கமிட்டி அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு விகரச ஃபீல்டுல நிக்க மாட்டேங்கிறீங்களே, என்ன அவ்வளவு தயக்கம்? நான் தான் சொல்றேன்ல வலிமையான கூட்டணி அமைப்போம்னு சொன்னேன், அமைச்சிட்டேன். பாருங்க எவ்வளவு பேர் கூட்டணியில் இருக்காங்க, வலிமையான கூட்டணி அமைச்சு காமிச்சிட்டேன். அதுக்கு இடத்துக்கிட்ட நம்ம செலவு பண்ணணும், நிறைய தேர்தல்களை சந்திக்கணும், இனிமே தான் நமக்கான நேரம் இருக்கு, இதை விட்டுட்டோம்னா நம்ம என்ன ஆகும்னு நமக்கே தெரியாது, சரியான டைம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் உற்சாகம் பண்ண மாதிரி தெரியலையே, திட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம சொல்லிருக்காரு, எனக்கு ஒண்ணு சிஎம் ஆகணுங்கிற ஆசை எல்லாம் கிடையாது, நான் ஆல்ரெடி சிஎம் இருந்துட்டேன், என்னோட ஒரே ஆசை என்ன நம்பி இருக்கிற நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகணும். உங்களுக்கு ஒண்ணு சிஎம் ஆக ஆசை கிடையாதா? ஆமா, பாஜக சொல்றது மாதிரி நீங்க சிஎம் வர மாட்டீங்களா? அப்போ பாஜக சிஎம் பாஜக கொடுத்துட்டு போயிருவீங்களா சிஎம் பதவியை? நீங்க புரிஞ்சுக்கிட்டா அவரோட உன்னத நோக்கம் உங்களுக்கு புரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு சிஎம் ஆக ஆசை கிடையாது, என்னை நம்பி இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும் அப்படிங்கறத என்னுடைய பெரிய கனவா இருக்கு. அதனால இது நான் உழைக்கிறத விட நீங்க தான் உழைப்பு அதிகம் போட வேண்டிய தேர்தலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறமும் பேசியிருக்காரு, நிறைய பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நம்ம அங்க கலந்துகிட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள்ட்ட கேட்டப்ப அவங்க மனக்குமரல் ஏகப்பட்டது சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எல்லாம் பேசுறது நல்லா இருக்குங்க, ஆனா செயல்பாட்டுல ஒண்ணும் இல்லையே, போய் பிரச்சாரம் பண்ணுங்க, வேலை செய்யுங்கன்னு சொல்றாங்க, காசு தர மாட்டேங்கிறாங்க. கேட்டா நாங்க நம்மளால ஆட்சியில இருந்தப்ப நான் உங்கள்ட்ட வந்து காசு கேட்டேனா, ஃப்ரீயா தானே விட்டேன், நீங்களா ஜாலியா தானே இருந்தீங்க, அது மாதிரி நீங்களா எடுத்து செயல்படுங்க, நீங்களா செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் கை விரிச்சா நாங்க என்ன பண்றது? அதோட தானே பொதுச் செயலாளராக இருக்காரு, ஏதாச்சும் பார்த்து கவனிக்கணும் இல்லையாங்கிற குமுறல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் போய் பிரச்சாரம் பண்ணுங்க, திமுகவை தைரியமா எதிர்த்து நில்லுங்க, அப்புறம் வந்து உங்க பில்லு இதுதாங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஸ்கீம்ங்கிற அந்த மாதிரி ஒரு பிரச்சார திட்டத்தை அதிமுக கையில் எடுத்திருக்காங்க. கரண்ட் பில்லு எவ்வளவு வருது, 2 மாசம் எடுக்கிறதுனால நிறைய கரண்ட் பில் வருது. அப்புறம் விடியல் ஆட்சி இதான் மோசமான விடியாத ஆட்சிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அது பத்தி கேட்டப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி பில் எடுத்து காட்டுங்க, எவ்வளவு வந்து வித்தியாசமா இருக்கு, எவ்வளவு கூட வருதுன்னு எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்களும் போனோம், ஆனா அந்த ஒரு பில் எடுக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆயிடுது, எத்தனை பேர் வீட்டுக்கு பில் எடுக்கிறது, நாங்க எப்படி கொண்டு காட்டுறது, இந்த மாதிரி டெக்னிக்கல் ரீதியான நிறைய பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம வட சென்னை மாவட்ட செயலாளர் அதிமுக சார்பா இருக்கக்கூடிய ராஜேஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து திமுக எதிராக அண்ணன் நில்லுன்னு சொல்றாரு. அதே மாதிரி திமுக எதிராக துணிஞ்சு போய் களத்துல நின்னாரு. என்ன பண்ணாருன்னா, அங்க ஒரு ஆர்கே நகருக்கு உட்பட்ட ஒரு பூங்காவுக்கு போயிட்டு இங்க வந்து புனரமைப்பு வேலைகள் எல்லாம் நடந்திருக்கு, ஆனா அது ஒழுங்கா நடக்கலன்னு வீடியோவா எடுத்து போட்டாரு. அவரை கொண்டு போய் கவர்மெண்ட் ஒரு கேஸ் போட்டுடுச்சு. நீங்க வந்து இதை வந்து உடைச்சி நீங்களே ஒரு வீடியோ எடுத்திருக்கீங்க, அரசு சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திருக்கீங்க, அத்துமீறி பூங்காக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க, பூட்டப்பட்ட பூங்காக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்கிற அடிப்படையில கேஸ் போட்டுச்சு. அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட எடப்பாடி என்ன பேசல, அப்புறம் எப்படி மத்த நிர்வாகிகளுக்கு அந்த தைரியம் வரும் அப்படின்னு அவங்க மனக்குமுறல கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை வலிமையான கூட்டணிங்கிறாரு. என்னங்க வலிமையான கூட்டணி? ஆல்ரெடி இருந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் இருக்காங்க. புது வரவுனா டிடிவி மட்டும் சொல்லலாம், மத்தபடி ஒண்ணு இதுல பெரிய ஒரு ஹோப்பே இல்ல. விஜய் வந்திருந்தா கூட நாங்க துணிஞ்சு செயல்படுவோம். பாஜக மோடியோட வலிமையில இருக்குல்ல, அதெல்லாம் வலிமையான கூட்டணி தான். அதனால 21ல இருந்துச்சு, இதே தானே இருந்துச்சு. 21ல ஜெயிக்க முடியலையே, அப்ப இப்போ அதே கூட்டணி போயிட்டாரேங்கிற ஏக்கமும் கவலையும் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி சொன்னாரு, நீங்க வந்து எல்லாரும் பிரிச்சு கொடுத்துருன்னு நினைச்சு வேலை செய்யாதீங்க, உங்களுக்கான தொகுதி உங்களுக்கு கண்டிப்பா வரும், நீங்க துணிஞ்சு வேலை செய்யுங்க அப்படிங்கிறாரு. ஆனா மாவட்ட சென்னையிலேயே பல இடங்களை கொடுக்கறதா இருக்கு, அப்ப நாங்க எதுக்கு செலவு பண்ணோம் அதுக்கெல்லாம் அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி சென்சேஷன்ல பேசிருந்தோம் இல்லையா. சென்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரம் செய்ய அதிமுக மாவட்ட செயலாளர்களே தடையா இருக்காங்க, எதிர்ப்பு கொடி எல்லாம் தூக்கி இருக்காங்க. மகாராஷ்டிரா ஏக்நாத் சிண்டே பண்ணாரு, பாஜக கைவிட்டுறதை நம்பி பண்ணாரு, கடைசியில கைவிட்டாங்க. அதனால அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சிவசேனா ஆட்கள்லாம் பெருசா பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல கிரவுண்ட் லெவல்ல. அதே மாதிரி இங்க அந்த ஒரு இது ரிப்பீட் ஆகுமா அப்படின்றது வந்து கிரவுண்ட்ல எப்படி இருக்குன்னு தெரியல நமக்கு. ஆனா தேர்தல் இருக்கிற சமயத்துல தொகுதி
பங்கீடுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே பாஜக தொகுதிக்கு பாஜக ஒதுக்கப்பட்ட தொகுதியில அதிமுக காரங்க எப்படி வேலை செய்வாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு தான் தெரியும். இது எல்லா கட்சிக்குமே இருக்குங்க. அந்த பிரச்சனை திமுக கூட்டணியிலும் இருக்கும், அதிமுக கூட்டணியிலும் இருக்கும். ஆனா திமுக கூட்டணியில என்ன ஒரு பிரச்சனை, அது ஆல்ரெடி செட் ஆன ஒரு அலையன்ஸா இருக்கு. இவங்க விலகி விலகி போயிட்டு வராங்க. 21 ஒன்னா இருந்தாங்க, 24 பிரிஞ்சு போனாங்க, மறுபடியும் இப்ப சேர்ந்து வரும்பொழுது ஒவ்வொரு தேர்தல்களையும் எதிர் முதிர்மை வேலை செஞ்சுட்டு மறுபடியும் ஒன்னா செய்யறது ஒரு சிக்கல் இருக்கு. அது வந்து திமுக கூட்டணிக்கு இல்லாம இருக்கிறது பிளஸ்ஸா இருக்கு, அதிமுக கூட்டணியில அது ஒரு பெரிய மைனஸா இருக்கு. இதுல திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பிளஸ் சொன்னீங்க இல்லையா, அதே திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய மைனஸும் இருக்கு. அந்த ஒரு மைனஸ் என்பது கூட்டணியவே ஒரு திணறடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுக கூட்டணியில இரண்டாவது பெரிய கட்சியா காங்கிரஸ் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க தான் ஒரு மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் இல்லையா. பிசிகா கோச்சுப்பாங்க, அவங்க தான் அவங்களும் இருக்காங்க. ஆமா, அவங்களும் இருக்காங்க. ஆனா இப்ப இதுல வந்து காங்கிரஸோட இந்த இடஒதுக்கீடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்ற கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தையை வந்து திமுக தொடங்குவாங்க. ஏன்னா இடஒதுக்கீடு என்பது காங்கிரஸுக்கு ஃபர்ஸ்ட் தொகுதி பங்கீடு, காங்கிரஸுக்கு ஃபர்ஸ்ட் தொகுதி பங்கீடு முடிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு எவ்வளவு தொகுதி ஒதுக்கி இருக்கிறோமோ அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இதுல என்ன ஒரு மிக ஒரு சிக்கலான விஷயம் அப்படின்னா, தேமுதிக திமுக வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தேமுதிக பொறுத்தளவுல இந்த தேர்தல் ஒரு மிக முக்கியமான தேர்தல். ஆப்வியஸா எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் முக்கியமான தேர்தல் தான். ஆனா ஒரு அரசியல் கட்சிக்கு எது ஒரு பலம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்படணும், தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துடணும். அதுதான் அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். ஏன்னா அந்த அங்கீகாரத்தை வச்சுதான் அவங்க வந்து ஒரு நிரந்தர சின்னத்துல போட்டி போட முடியும். அந்த ஓட் பேஸை வச்சு மீண்டும் வந்து ஒரு கட்டமைப்போட தேர்தலை சந்திக்க முடியும். அந்த அங்கீகாரம் வந்து பல கூட்டணி கட்சிகளுக்கு இங்க இல்ல. மதிமுக இருந்து தேமுதிக வரைக்கும் பல கட்சிகளுக்கு இல்ல இல்லையா. அந்த அங்கீகாரத்தை பெறணும் அப்படின்னா தான் திமுக இடத்துல அந்த நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க பல கூட்டணி கட்சிகள்லாம். அதனாலதான் மதிமுக வந்து இரட்டை இலக்கங்களை சீட் கேட்கிறாங்க. இப்ப தேமுதிகவுமே வந்து குறைஞ்சது 8 இடங்களை நம்ம வந்து ஜெயிக்கணுன்ற மாதிரி பிளான் பண்றாங்க போல. அதாவது 6% அந்த வாக்குகள் வந்து வாங்கி ஆகணும் தேர்தலில். அப்பதான் அங்கீகாரத்தை வந்து மீண்டும் பெற முடியும். அப்ப 8 இடங்கள் நம்ம நின்று ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளோட அந்த நெகோசியேஷன் வந்து ஒரு 12-13 ஆரம்பிச்சா மட்டும்தான் 8 வந்து நிக்க முடியும். அதனாலதான் பிரேமலதா வந்து 2 கட்சிகள் இடத்துல வந்து இரட்டை இலக்குகளை சீட் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம நேற்று பேசினது +1 ஃபார்முலா ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல அவங்க கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல, கட்சிகள் கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா ஒரு கட்சி எதற்கு கொடுக்கும் அப்படின்னா எத்தனை சதவீத வாக்கு வங்கி வச்சிருக்காங்கிற அடிப்படையில தான் கொடுப்பாங்க. உங்க கட்சிக்கு நீங்க அங்கீகாரம் பெறணும் அப்படிங்கறதுனால இன்னொரு கட்சி வந்து தூக்கிட்டு கொடுத்துறாது. அதுவும் இல்லாம உங்களால என்ன லாபம் வருது, எத்தனை சதவீதம் எங்களுக்கு லாபம் கிடைக்குதுங்கிறதையும் ஒரு கட்சி கூட்டி கழிச்சு பார்த்துட்டு தான் சீட்டு கொடுக்கும். இல்ல தேமுதிக வந்து திமுகவோட அலையன்ஸ் கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு தான் இப்போ வரைக்கும். ஆனா ஏன் இன்னும் அதை வெளியிட தயங்குறாங்க அப்படின்னா சில விஷயங்கள் சொல்லப்படுது. குறிப்பா என்ன அப்படின்னா, இப்ப திமுகவோட நம்ம கமிட் ஆயிட்டோம் அப்படின்னா அதிமுக ஒருவேளை டிமாண்ட் அதிகரிச்சா என்ன பண்றதுங்கிறது ஒரு தயக்கம் ஒண்ணு. இன்னொன்னு இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், குறிப்பா 2011 ஜெயலலிதாவோட அணி சேர்ந்து போட்டிட்டாங்க இல்லையா, அதுல ஒரு எதிர்கட்சியா வந்தாங்க, பெரிய லெவல்ல வந்தாங்க. அப்போ அந்த எம்எல்ஏக்கள் அப்பையில இருந்து சில பேர் வந்து திமுக போயிட்டாங்க, சிலர் அதிமுக வந்துருச்சு. அப்ப அந்த எம்எல்ஏக்களுக்கு அவங்க எப்படி இப்போ ஜஸ்டிஃபை பண்ண போறாங்க? இத்தனை நாள் உங்க பின்னாடியே வந்துட்டோம், எந்த பொறுப்பும் இல்ல, எந்த பெரிய அளவிலான அரசு பதவிகளும் இல்ல, ஆனாலும் உங்க கூடயே நிக்கிறோம், எங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சே தீரணும், இதுதான் எங்களுக்கான நேரங்கிற நெருக்கடியை அவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் அவங்க பையனுக்கா அல்லது சகோதரருக்கா எம்பி சீட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இல்ல. இவங்களே பிளான்ல இருக்காங்க போல, ரிஷிவந்தியத்துல போட்டி போடுறதுக்கு இவங்க தயாராகிறதா சொல்றாங்க. இவங்க எம்எல்ஏவா நிக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் என்ன செய்ய போறாங்க ஒரு பிரச்சனை. இதை தாண்டி கட்சியில அவங்க கூட இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள், முக்கிய நிர்வாகிகளுக்கு என்ன செய்ய போறாங்கிறது பிரச்சனை. இந்த எலெக்ஷன்ல முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு உரிய முக்கியத்துவம் தரப்படல அப்படின்னா இந்த முறை இவங்க இருந்தாலும் இனி இந்த இதுல வந்து வேலை செய்ய மாட்டாங்க, அல்லது அடுத்த முறை பிரிந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நம்ம பார்க்கணும். ஆனா இதுலதான் வந்து அந்த திமுக கூட்டணி திணறுதுன்னு சொன்னோம் இல்லையா, இங்கதான் இப்ப பிரேமலதா என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, எப்போ காங்கிரஸ் திமுகக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்படும். ஏன்னா திமுக காங்கிரஸுக்கு எவ்வளவு சீட் ஒதுக்குறாங்களோ அதை வச்சுதான் இவங்க அந்த டிமாண்ட் ஏற்ற முடியும். எல்லாருமே முடிவு எடுக்கிறாங்களோ அதை ஒட்டி தான் தேமுதிக, பாமக எல்லாருமே தயாரா இருக்காங்க. அதனாலதான் அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு திணறல் ஏற்பட்டிருக்கு. எப்போதான் காங்கிரஸ் அந்த ஒரு மோதல் போக்கு முடிவுக்கு வந்து காங்கிரஸுக்கு எப்போ தொகுதி பங்கீடு இறுதி பண்றாங்களோ அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகள் எல்லாம் திமுக இடத்துல டிமாண்ட் ஓங்கி வைப்பாங்க. அதனாலதான் வந்து இன்னும் அந்த கூட்டணிக்குள்ள ஒரு திணறல் போக்கு இருந்துட்டே இருக்குன்ற மாதிரி தகவல் வருது. அதனால கூடி சீக்கிரம் இப்ப கேசி வேணுகோபால் இன்னைக்கு வரமா இருந்தது, அவரும் வரல. கிரீஷ் ஓடங்கருமே வந்து பெருசா எந்த விதமான பாசிட்டிவ் இல்லன்ற மாதிரி தான் சொல்றாரு. திமுகவும் அந்த தொகுதி பங்கீடுக்கான அந்த பேச்சுவார்த்தை குழு இன்னும் அமைக்காம இருக்காங்க. இதெல்லாம் அமைச்சதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை முடிஞ்சு தொகுதி ஒதுக்கீடு பண்ணதுக்கு அப்புறம் தான் தேமுதிகவோட முடிவு இருக்கும். எவ்வளவு தொகுதி ஒதுக்குறாங்க, அந்த தொகுதி வச்சு நம்ம எவ்வளவு டிமாண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு போல. அதனாலதான் பிரேமலதா
மாநில அளவில் அறிவிக்க முடியலன்னு சொல்றாங்க. இதுல என்ன கூட போனா முடிவெடுக்க வேண்டிய இடத்துல தேமுதிக இல்லைங்கிறது தான் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனா திமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரம் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் கூட இன்னும் உரிய முறையில் அணி சேராம இருக்காங்க. ஆல்ரெடி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியில் இருந்த நபர் தான், அதற்காக நிறைய குரல்கள் கொடுத்த நபர் தான், அவங்களுடைய கொள்கைகளுக்காகவே முழங்கிய நபர் தான் கிருஷ்ணசாமி. ஆனாலும் அவருக்கு இன்னும் உரிய அங்கீகாரம் கிடைக்கல, அவர் கூட்டணியில அவருக்கு இடம் கிடைக்கல அப்படிங்கிற அதிருப்தி அவருக்கு இருக்கு. அதையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கணும். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன பண்ணா, தேமுதிகவினர் வந்து எதை ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அப்படின்னா, இப்ப பீகார் தேர்தல் பார்த்தோம் இல்லையா, பீகார் தேர்தலில் சிராக் பாஸ்வான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் இருந்தார். எப்படி சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமாரை பாஜக ஒன்னா கொண்டு வந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியா மாறுச்சு. அதே மாதிரி தேமுதிகவினர் வந்து நம்புறாங்க. என்ன நம்புறாங்க அப்படின்னா, எங்களுக்கும் ஒரு 20-25 தொகுதிகளில் எங்களால் வந்து ஆதிக்கம் செலுத்த முடியும், எங்களோட சமுதாய வாக்குகளாகட்டும், எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படை ஆதரவாகட்டும், 20-25 தொகுதிகளில் எங்களால் முடிவை மாற்ற முடியும்ன்ற மாதிரி அவங்க நம்புறாங்க கிரவுண்ட் லெவல்ல. ஆனா அதை வந்து யதார்த்தமா இல்ல அவங்களோட நம்பிக்கையான்னு தெரியல. அவங்க நம்பிக்கை தான். சிராக் பாஸ்வான் கடந்த முறை பல தொகுதிகளை தனித்து போட்டிட்டு காமிச்சாரு. எத்தனை தொகுதிகள் பெற்றாங்க, எத்தனை சதவீத வாக்குகள் பெற்றாங்கிறது நம்ம பார்க்கணும். அவங்களுடைய வாக்கு சதவீத அடிப்படையில் வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டே தான் வந்துட்டு இருக்கு. 2016 மக்கள் நல கூட்டணியில தனித்து போட்டிட்டாங்க. அதுல கேப்டனே ஜெயிக்க முடியாத அளவுக்கு தான் கள நிலவரம் இருந்துச்சு. 2021 தினகரனோட சேர்ந்து போட்டி போட்டாங்க, அங்கேயும் வந்து 0 தான் வந்துச்சு. ஒன்னும் பண்ண முடியல. அப்ப இந்த ட்ராக் ரெக்கார்ட்லாம் அரசியல் களத்துல அரசியல் டேபிள்ல உட்கார்ந்து வாங்க பேசலாம், தேர்தல் தொகுதி பங்கீடு பேசலாம்னா இதெல்லாம் அவாதத்துக்கு உள்ளாகும்ல. அப்ப அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி என்ன பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறது அவங்க யோசிக்கணும் இல்லையா? சோ அதனால வந்து பிப்ரவரி 2ஆம் வாரம் எதிர்பார்க்கலாம் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரும். ஏன்னா கடையில ஒன்னு சொல்லிடுறேன், ஓபிஎஸ் டிக்கெட் இருக்காங்க, கோயிலுக்கு போயிட்டு வரப்ப, ஐயா அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரீங்க என்ன வேண்டிட்டு கேட்டப்ப, உலக மக்கள்லாம் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிட்டேன். இல்ல பேர்பட்ட வேண்டுதல்னா நம்ம பாராட்டணுங்க, யாரும் இப்படி வேண்டா எல்லாரும் வேண்ட முடியாது இல்லையா? அவர் என்ன நிலைமையில இருக்காரு, உலக மக்களுக்காக வேண்டாருங்கிறது நம்ம பார்க்கணும். இதுல வந்து தை மாசம் முடியவே போகுது, இன்னும் முடிவு என்ன அறிவிக்கலையா அப்படிங்கிறப்ப அந்த நம்பிக்கை தான் நீங்க பாராட்டணும். இன்னும் 10 நாள் இருக்கு பிரதர், ஐ வில் டெல் யூ அப்படின்ட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம், செங்கோட்டையன் இப்படி பேசுறாரு அப்படின்னு. பட்ஜெட் பத்தி தாவேக்காவினர் ஏன் என்ன கருத்து தெரிவிக்கல அப்படின்னு கேட்டப்ப, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பட்ஜெட்டுங்கிறது மத்திய அரசோடது, நாங்க இன்னும் ஆளுங்கட்சியா வரல, ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் கருத்தை நாங்க சொல்றோம் பட்ஜெட்டை பத்தி அப்படிங்கிறாருங்க. ஒருத்தனை மாதிரி அமைச்சரா இருந்த ஒருத்தர் பட்ஜெட்டை பத்தி கருத்து சொல்றது ஆளுங்கட்சியா வரணுமாங்கிறது எனக்கு புரியாத ஒரு புதிரா இருக்கு. பட்ஜெட்டை கருத்து சொல்றதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லாமே, அவங்க தமிழகத்துக்கு இங்க வந்து அநீதி இழைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. எல்லா கட்சியும் ஆண்டுட்டு இருக்காங்க. இங்க போ அதான் சிபிஐ கண்ணு முன்னாடி வருது, சென்சார் போர்டு வருது, எப்படி சொல்றது? சரி அவங்கள பத்தி சொல்லுங்க, பாஜக பத்தினா அதுவும் முடியாதுங்கிறாங்க. அதுவும் சிபிஐ தான் கண்ணுக்கு வந்து போகும். ஆமா, அப்போ திமுக தான் பிரச்சனைங்கறாங்க. ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இதுல இந்த பிப்ரவரி 2ஆம் வாரம் சொன்னோம் இல்லையா, அதுல வந்து பிப்ரவரி 14ஆம் தேதி மோடி இங்க சேலத்துக்கு வரதா சொல்றாங்க, 18ஆம் தேதி அமித்ஷா மதுரைக்கு வரதா சொல்றாங்க. அந்த மாதிரி பல பாஜக தலைவர்கள்லாம் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துக்கு வர போறாங்க, பிரச்சாரத்தை இன்னும் தீவிரப்படுத்த போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி, ஒரு விசித்திரமான செய்தி தான் இது, மிகவும் மிகவும் முக்கியமான செய்தியும் கூட. இவ்வளவு நேரம் பார்த்ததை விட விசித்திரமான செய்தியா இருக்கும் போது அரசியல் விசித்திரம் இன்னொரு பக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜென்சி இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த ஒரு மன அழுத்தம் என்பது இப்போ நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன மன அழுத்தம் அப்படின்னா மெனு ஆங்ஸைட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், மெனு கார்டு பார்ப்போம். மெனு கார்டு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு பேஜா இருக்கும், இப்போலாம் ஒரு ஃபைலா போட ஆரம்பிச்சிட்டாங்க மெனு கார்டு. அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்குல்ல. இங்கதான் அந்த மெனு ஆங்ஸைட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இளைஞர்களுக்கு வந்து என்ன சாப்பிடுறது, எதை சாப்பிடுறது, என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தம் வந்துருது. ஏன்னா வெரைட்டிஸ் நிறைய இருக்கு, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒருவேளை நம்ம ஆர்டர் பண்ணி வந்த சாப்பாடு பிடிக்கல அப்படின்னா அங்கேயும் ஒரு மன அழுத்தம் வரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பக்கத்துல இருக்கணும் பிடிக்கல அப்படின்னா அங்கேயும் மன அழுத்தம் வரும். அப்ப என்னதான் நம்ம ஆர்டர் பண்றது? முன்னாடிலாம் 4-5 வெரைட்டி இருக்கும், இப்பெல்லாம் ஒரே இதுல 40 வெரைட்டி பண்றாங்க. அதனால என்ன நம்ம சாப்பிட்றது பிடிக்குமா பிடிக்காதா, இல்ல டிவில நம்ம என்ன பாக்குறது, இதனால வந்து எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இதுல வந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இளைஞர்கள்லாம் இப்ப திணற ஆரம்பிக்கிறாங்க. இதைதான் வந்து அந்த மாதிரி மெனு ஆங்ஸைட்டின்ற மாதிரி சொல்றாங்க. இது தொடர்ந்து அந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த டிசிஷன் எடுக்க முடியும் திணற சமயத்துல இந்த ஆங்ஸைட்டி வந்து எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. இது உண்மையிலே விசித்திரமா தான் இருக்கு. இது ரொம்ப விசித்திரம் தான். ஆனா இப்ப மெனு எதுக்கு போறோம் அப்படின்னா சாப்பிட போறோம் இல்லையா? பசியில போய் உட்கார்ந்தா இருக்கிற ஏதோ ஒண்ணு பசி அடைச்சிரும். அப்படிதான் பார்க்கணும். 90s கிட்ஸ் மைண்ட் செட்ல இருந்து யோசிக்கணும். பழைய சோறோ பிரியாணியோ பசி போயிட்டோம்னா நம்ம ஃபுல்லா முடிச்சுட்டு தான் உட்காருவோம். அதனால இயல்பா நடக்கிறது கூட அழுத்தமா நினைக்கிறது நோக்கி ஒரு சமூகம் நகருது அப்படின்னா பசியுமே விருப்பப்பட்டு சாப்பிடலாம்ன்ற ஒரு நோக்கம் இருக்கும்ல. பசியில என்னங்க விருப்பம்? பசி வந்தா 10 பறந்து போகும் இல்லையா? அது ருசியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, சோத்த கபகம் போட்டு அடைக்கிறது தான் பசி. அதனால ஹோட்டலுக்கு போன மெனு கடை
பாக்குறது இல்ல. நீங்க பாட்டு சொல்லுங்க, நான் சாப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ரொம்ப அதிக நீங்க சொல்றது ஒரு வகையில் உண்மைதான். அளவுக்கு அதிகமான ஆப்ஷன், நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் திறந்திருந்தாலும் அதை நோக்கி சில இளைஞர்கள் நல்லபடியாகவும் போறாங்க. சில இளைஞர்கள் நீங்க சொல்ற மாதிரி அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கும் அழுத்தத்துக்கு ஆளாவது அப்படிங்கிறது இந்த தலைமுறைக்கு வந்த பெரிய பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது. பேசுவோம், நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம் பிருத்திவி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.